அண்ணாமலை அண்ணாமலை ஏதாச்சும் பேசுப்பா. எனக்கு காப்பி கூட வேணாப்பா. என்னால எதையும் நம்ப முடியல, நம்பாம இருக்கவும் முடியல. செத்தவங்க ஆவியா வருவாங்கன்னு சொல்லுவாங்க, அதை நான் நம்பினதே கிடையாது. உன்னை பார்த்தோன்னு நம்பினேன். ஆனா அந்த ஆவிக்கு ஒரு முடிவு இருக்குங்கிறது எனக்கு இப்பதாப்பா தெரியுது. ஆமா, ஆவிகளுக்கு ஒரு முடிவு இருக்கு. ஒவ்வொரு உயிருக்கு இத்தனை வருஷம் தான் ஆயுளுங்கிறத பிரம்மா பிறக்கும் போதே முடிவு பண்ணிடுறாரு. முடிவு பண்ண காலத்துக்கு முன்னாடியே ஒருத்தன் செத்துட்டா அந்த ஆத்மா மேல போகாது. அதுக்கு விதிக்கப்பட்ட இறப்பு காலம் வரைக்கும் பூமியிலேயே சுத்திட்டு இருக்கும். அதுக்குள்ள இறந்தவங்களுக்கான கர்ம காரியங்களை அவங்கள சேர்ந்தவங்க செய்யணும். அப்பதான் அவங்களோட காலம் முடிஞ்சு அவங்க அமைதியா போய் சேருவாங்க. என்னோட நிலைமை அப்படித்தான். எனக்கு விதிக்கப்பட்ட நேரம், காலம் இதெல்லாம் நெருங்கிட்டே இருக்கு. அவரே என்ன என் மகன் நம்பியிருப்பான்ல? நம்புன மாதிரி தெரியல. என்ன கொஞ்சம் முயற்சி பண்ணோம்னா அவனை நம்ம வழி கொண்டு வரலாம். அது உன்னாலதான் முடியும். நீதான் அவனை பேசி பேசி சரி பண்ணும். உன்னை நம்பிட்டா அப்புறம் அவன் என்ன நம்புவான்? ஓ அப்படியா? சரி அண்ணாமலை, எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். ஊர்லயே வசதியான ஆளு, பெரிய மனுஷன் வேற, எல்லாருக்கும் நல்லதுதான் செஞ்சிருக்க. அப்படி இருக்கும்போது உனக்கு எதிரியே இருக்க வாய்ப்பு இல்லை. எப்படிப்பா செத்த? தெரியல. எது தெரியாதா? எப்பா செத்து போனவனுக்கு எப்படி செத்தம்னு தெரியாதா? என்னடா இது கொடுமையா இருக்கு. பொதுவா கொலையோ தற்கொலையோ எதுவா இருந்தாலும் உயிர் போறதுக்கு முன்னாடி தெரியும் சொல்லுவாங்க. ஆனா இது எனக்கே தெரியாம நடந்தது. எது உனக்கே தெரியாதா? ஆமா, இரண்டாவது சம்சார அழகுக்கு எனக்கிடையில பிரச்சனைகள் வந்த போது செத்து போன முதல் சம்சாரத்துக்கு சாங்கியம் படினா குடும்பத்துல எந்த குழப்பமும் வராதுன்னு என் மச்சான் வேலு சொன்னா. எல்லா அழகுக்கு தெரியாம ரகசியமா இருக்கணுமேங்கிறதுக்காக யாருக்கும் தெரியாம வீட்டு பக்கத்து தோப்புல சாங்கியத்துக்கான ஏற்பாடுகள் செஞ்சேன். அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு உன் முன்னாடி இருக்கிற கண்ணாடியில நீயே பார்த்து தெரிஞ்சுக்க. தெரியலையே. சும்மா நிக்காதீங்க, நாலு பக்கம் போய் தேடுங்க. என்னடா பாத்து நிக்கிறீங்க? அப்புறம் கொலை பண்ண போறேன். கொலை பிடிங்க. ஆமா பழனி, எல்லாரும் வந்தாச்சா? எல்லாரும் வந்தாச்சு. காட்சிக்கிட்டு இருக்காங்க. காட்சின்னா அந்த காட்சி இல்லைங்க, பொட்டுல சூடு காட்டினாத்தான் சவுண்ட் வரும்னு காட்சிக்கிட்டு இருக்காங்க. அப்பதானே ஓட ஓட ஓடவா? ஓடுறது இல்லைங்க, ஆடுறது பாடுறது, அதை சொல்றோம். ஆமா, யாரு இவரு? சார், நீங்க தானே குடும்பத்தோட எல்லாரும் வாங்கன்னு சொன்னீங்க. ஆமா, எனக்கு குடும்பம் இல்ல, அதான் கூட இருக்கிறவங்க கூட்டு வந்தேன். என்ன வளவளன்னு பேசிக்கிட்டு போய் வேலையை பாருங்க. அது எங்க முதலாளி. நீ பேசாத, நான் பேசுறேன். போய் உங்க வேலையை ஏண்டா. முதலாளி வந்தாச்சு, முதலாளி வந்தாச்சு. வெளியூர் போற அவசரத்திலையும் கரெக்ட் டைம் வந்து இருப்பாங்க. வணக்கம் வணக்கம், வாங்க வாங்க. எல்லாம் ரெடியா இருக்கு. இந்த ஆயுத பூஜை விழாவுக்குமா என்ன கூப்பிடணும்? நீங்களே பண்ணிட வேண்டியதானே? நீங்க தான் பூஜை பண்ணணும் எல்லாரும் ஆசைப்படுறாங்க. அதுக்காக எல்லாம் குடும்பத்தோட வந்துருக்காங்க. சரி, வாங்க ஆரம்பிக்கலாம். வாங்க.
ஒரு நிமிஷம். ஹலோ, எங்க இருந்து? ஹாங்காங்ல இருந்தானே? ஓகே ஓகே, நான் ஈவினிங் ஃபிளைட்ல கன்ஃபார்மா வந்துடுறேன். ஓகே, கான்ஃபரன்ஸ் தானே? ஓகே ஓகே, வெல்கம். ஓகே, இந்தாங்க. நான் அர்ஜென்ட்டா கிளம்புறேன். ஆண்டவனோட அனுகிரகம் எல்லாருக்கும் உண்டு. நீங்களே விளக்கேற்றுங்க. நான் வரட்டுமா? பாய். கொழுத்த சொல்லிட்டு போயிட்டாரு. நிப்பாட்டு நிப்பாட்டு நிப்பாட்டு. அடி ஆச்சி, இவன்ட்ட மாட்டோம்னா கீழ்பாக்கத்துல கொண்டு சேர்த்துட்டு மறுவேளை பார்த்தான். அண்ணாமலை அண்ணாமலை எங்க இருக்க? வெளியில தான் இருக்கேன். சரி, ஆட்டோக்காரன் காசு கொடுத்துட்டு வா, போலாம். நான் கொடுத்தா எப்படி வாங்குவா? மூதேவி பயந்துட மாட்டா? ஓஹோ, பயந்துருவானா? இப்பயே ஒரு மாதிரியா திருத்திருந்தா முடிக்கிறான். எந்திரா அப்படி போடா. இல்லப்பா, அந்த கேப்ஸ் ஓனர் கோணவாயா இருக்கானே, இப்ப என்ன பண்றது? என்ன பண்றதா? அங்க என்ன நடக்குதுன்னு பாரு. இது எப்படி? என்ன இதுக்கு சந்தன குங்குமம் எல்லாம் வச்சு பூஜையில வைக்கவா? என்னடா சொல்ற? இது ஆயுதம் இல்லையா? அதான் ஆயுத பூஜைக்கு வைக்கலாம். சீ, ஆயுத பூஜை இதுக்கு இல்லடா. நம்ம பரம எதிரி இருக்கானே பசுபதி, அவனுக்கு தான் இன்னைக்கு பூஜை. நீ என்ன பண்ற, இதால ஓங்கி அவன் மண்டையில படங் அவுட். புடி. என்ன விளையாடுறீங்களா? என்ன? பட்ட பகல்ல அடிக்க சொல்றீங்க? டேய், ராத்திரி அடிச்சேன்னா தப்பி தவிர வேற யாராவது அடிச்சிட்டா அதுக்காக சொல்றேன்டா. வந்துடுறேன். வரா வரா வரா. இத கையில பிடி. அப்புறம் நடுங்காதே நடுங்காதே. நீ தான் பகையாற்ற உடுப்பா. பாத்து நீங்களே பிக்ஸ் பண்ணீங்க. பசுபதி, ஏன்பா பூஜைக்கு லேட்டு? ஐயோ, செத்தாண்டா. ஆஹா, நான் செய்ய வேண்டிய வேலை இன்னொருத்தன் செஞ்சுட்டாப்பா. வேலை மிச்சம். அப்ப அண்ணாமலை நான் வரட்டா? செருப்பு பிஞ்சிடும். ஏன்? நீதானே இந்த விழாவே கலக்கணும். அட பாவி, முதலாளியே அடிச்சு தள்ளிட்டேடா. சாரிப்பா, ஜஸ்ட் மிஸ்ப்பா. ஜஸ்ட் மிஸ்டா, பெஸ்ட் மிஸ். என்னப்பா பண்றது? இரு, நம்ம சேர் எடுத்து வரேன். சேர் இருக்குப்பா. சேர்ல சாத்தி வச்சா சந்தேகம் சராது. சராதா? சாசான்னு வந்ததா, வராதுக்கு பதிலா சராது, வாவு பதிலா சாவு போட்டேன். இங்கேயும் ஒரு சாவு. நீயே முடிவு பண்ணாதப்பா. ஸ்டாப். ஹலோ, வாங்க 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 வாங்க. என்ன வெயிட்? பாத்து சார், என்ன பார்க்காதீங்க, ஃபங்க்ஷனை பாருங்க. அப்பா, அவரா பார்க்கல, நம்ம திருப்பணமே அதுவா பாக்கு. அது என்ன? பாடிப்பா. ஓஹோ, பசுபதி. பசுபதி இல்லப்பா, பாடி. பசுபதி, அங்க பாருடா. அப்பா, என்ன ஆட்டாதீங்கப்பா. நான் ஆட்டலடா, தான் ஆடாட்டாலும் தசை ஆடுகிறா. அண்ணாமலை அண்ணாமலை சொந்த ஊரு அழகர் மலை. என் பொழப்பு தினம் நடந்ததில்லவும் பெற நானும் சொல்லாமலே. அப்பன் பேச்ச கேட்டா நீ உருப்படுவ சத்தியமா, அதுக்கு துட்டு கேட்டா நீ உதவாடுவ நிச்சயமா. அண்ணாமலை அண்ணாமலை சொந்த ஊரு அழகர் மலை. இல்லாத கதைய சொல்லி காதுல பூ சுத்துற, பேயோட பேரை சொல்லி பெரும்பணம் தான் சேர்க்கிற. சொந்த மறந்ததால ரொம்ப தானி பேச்சுற, வெந்த புண்ணுல நீ வேலையை போ பாச்சுற. கெட்டிக்காரன் போய் 8 நாளும் தான் தன்னால தெரியுமே. ஏனா வம்பு என்ன நம்பு, அப்ப நாத்து சொல்ல சவுத்து என்ன பண்ண யாரு சவுத்து. கெஞ்சினா நீ மிஞ்சிட, அட மிஞ்சினா நீ கெஞ்சிடுவ. அமுக்கு சும்மா அமுக்கு, அட அமுக்கி வாசி அளவிடு. அண்ணாமலை அண்ணாமலை சொந்த ஊரு அழகர் மலை. அப்படி போட. என்ன
அண்ணாமலை நீ மாறுற? நீ ஆடும்போது நான் ஆடக்கூடாதா? அது சரி, பொம்பளை பிள்ளைய கோரஸ் எல்லாம் கேக்குது. வெந்ததையும் வேகாத எல்லாம் கூட்டு வந்துட்டேல்ல. திருந்தவே இல்லையா? நீ இப்ப என்ன பண்ணிட்டு இருக்க? ஆடிக்கிட்டு இருக்கேன். இதுக்கு பேரட ஆட்டம். நிறுத்துற, ஓடவில்லை. தன்னால டேபிள் சேர நடுராத்திரி நகர்த்துற, காதோரம் தின வந்து கடி ஜோட்டா கடிக்கிற. சும்மாவா எனக்கு நீயும் சேவை தினம் செய்கிற, ஆவிக்கு படைச்சதெல்லாம் பாவி நீ திங்கிற. மை டியர் சன், சண்டை எதுக்கு வெள்ள கொடி காட்டுற? பொண்ணே பொண்ணே சின்ன பொண்ணே, சந்தோஷமா வாழ்ந்த மாமே சங்கடத்துல நிக்கிறான. நியாயமா இது நியாயமா? கொஞ்சம் சொல்லமா, பாவமா? ஆயிரம் முறை சொன்னாலும் பொய் உண்மையாக மாறிடுமா? அண்ணாமலே அண்ணாமலே, சொந்த ஊரு அழகர்மலே. என் பொழப்புதன நடந்ததில்ல, உன் பேர நானும் சொல்லாமலே. அப்பன் பேச்ச கேட்டா நீ உருப்படுவ சத்தியமா, அதுக்கு துப்பு கேட்டா நீ உதவாடுவ நிச்சயமா. என்ன பசுபதியை தவிர பாக்கி எல்லாரையும் அடிக்கிற நீ? ஓ, இவங்கெல்லாம் ஃபங்க்ஷனுக்கு வந்த விஐபிஸா? வெரி குட், வெரி குட். கடைசியில மிஸ் ஆயிடுச்சு. கடைசியில் இல்ல, முதல்ல இருந்தே மிஸ் ஆயிடுச்சு. போடா.